ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்மால் ஆர்ட்டை ரெண்டு சின்ன குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். இது வந்து நான் தமிழில் கொடுத்துட்டு அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து புத்திசாலி காகம். புத்திசாலினா என்னது? கிளவர். காகம்னா க்ரோ. அப்போ எப்படி சொல்லணும்? த கிளவர் க்ரோ. இந்த ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது நவுன்னு நமக்கு தெரியும். நவுனுக்கு முன்னாடி நம்ம போடுவோம். ஸோ த கிளவர் க்ரோ. ஓகேவா? இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கிராமர் வீடியோவில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. டீட்டெயிலான வீடியோ. ஒரு நவுன் கிளவருங்கிறது ஒரு நவுன். ஸோ அந்த நவுனுக்கு முன்னாடி தன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு வெயில் காலத்தில் ஒரு காகம் மிகவும் தாகமாக இருந்தது. ஸோ ஒரு வெயில் காலம்னா என்னது? எப்படி சொல்லுவோம்? சம்மர். ஸோ ஒன் ஹாட் சம்மர் டே ஒரு காகம்னா என்னது? ஒரு அப்படின்னா எ க்ரோ மிகவும் தாகமாக இருந்ததுன்னா என்னது? தர்ஸ்டி. மிகவும் தாகம். அப்போது வெரி தர்ஸ்டி. இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இஸ் சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னால வாஸ் சொல்லுவோம். அப்போ எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம்? ஒன் ஹாட் சம்மர் டே எ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி. ஓகேவா? அவர் தண்ணீரை தேடி அலைந்தார், ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த காகம் வந்து தண்ணீரை தேடி அலைந்துச்சு, அதனால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ தேடி அலைகிறதுக்கு தண்ணீரை தேடி அலையுது. அப்போ அது என்ன பண்ணும்? காகம் எப்படி தேடும்? பறந்து தானே தேடும். ஸோ அது ஆல்ரெடி பறந்துட்டு. ஸோ ஃப்ளை அப்படின்னா பறக்கிறது சொல்லுவோம். ஃப்ளையோட ஃபாஸ்ட் ஃப்ளோ. ஹீ ஃப்ளோ அரவுண்ட் லுக்கிங் ஃபார் வாட்டர். தண்ணீருக்காக. ஸோ இக்கு அப்படின்னா தண்ணீருக்கு. ஸோ ஃபார்னா இக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? லுக்கிங் ஃபார் தண்ணீரை தேடி. அரவுண்ட் அப்படின்னா அங்கேயும் இங்கேயுமா பறந்துச்சு, ஆனால் அதனால் கண்டுபிடிக்க முடியலை. கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? ஃபைண்டு. பட் குடின்ட் ஃபைண்ட் எதையுமே கண்டுபிடிக்க முடியலை. குட் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ என்னால் முடியும்னு சொல்கிறதுக்கு கேனு, முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கேனாட்டுன்னு சொல்லுவோம். இந்த விஷயம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படி தானே, அதனால் இந்த கேனை வந்து கேனோட பாஸ்டன்ஸான குட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் குடின்ட் ஃபைண்ட் எதையுமே கண்டுபிடிக்க முடியலை. அவர் சோகமாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தார். இப்போ உணர்றதுக்கு என்னது? ஃபீல். அப்போ அவர் உணர்ந்துட்டு இருக்கார். ஸோ ஃபீலிங். ஹீ வாஸ் டயர்ட் அப்படின்னா சோர்வாகவும், அண்ட் ஃபீலிங் வீக் ரொம்ப பலவீனமாகவும் அவர் உணர்ந்தார். ஓகேவா? இறுதியாக தரையில் ஒரு சிறிய பானையை பார்த்தார். ஸோ பார்க்கறதுக்கு என்னது? தரையில் ஒரு சின்ன பார்க்குறதுக்கு என்னது? பார்த்துட்டார் ஆல்ரெடி. சி அப்படின்னா பார்க்குறது, சா அப்படின்னா அதோட பாசன். ஸோ பார்த்தாரு. ஃபைனலி கடைசியாக ஹீ சா பார்த்தாரு ஒரு சின்ன பானைக்கு என்னென்னு சொல்லுவோம்? பாட்டு. ஸ்மால் பாட் ஆன் த கிரவுண்டு. தரையில் பார்த்தார். ஸோ தரைக்கு தான் கிரவுண்டுக்கு மேலே தானே இந்த பானை இருக்கும். ஸோ ஆன் த. ஓகேவா? ஃபைனலி ஹீ சா எ ஸ்மால் பாட் ஆன் த கிரவுண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு, காகம் பானைக்கு வேகமாக பறந்தது. அந்த பானைக்கு பக்கத்தில் அது ரொம்ப வேகமாக பறந்து. ஸோ வேகமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? குயிக்லி. த க்ரோ குயிக்லி ஃப்ளோ டவுன் ஏன் போட்டிருக்கோம்? மேலே பறந்துட்டு இருக்கிறது கீழே வருது. எங்கே வருது? பாட்டுக்கு வருது. ஸோ பாட்டுக்கு என்னது? டு த பாட்டுக்கு வருது. ஓகே. த க்ரோ குயிக்லி ஃப்ளோ டவுன் டு த பாட். ஓகே. உள்ளே பார்த்தபோது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெரிந்தது. கொஞ்சம் தண்ணி தான் அதில் இருந்துச்சு உள்ளே பார்த்தப்போ. ஸோ பார்த்த பொழுதுன்னு வந்திருக்கு. எப்பொழுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வென் அப்படின்னு சொல்லுவோம். தானே பொழுது அப்படின்னு வந்தாலே வென் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வென் ஹீ லுக்ட் இன்சைட். அதை பார்த்த போது. லுக் அப்படின்னா பார்க்குறது. அதை பார்த்த பொழுது வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் பார்த்தபோது, நான் வந்தபோது எப்படி இருந்துச்சு அப்படி இந்த பொழுது அப்படின்னு வர்ற இடத்துல வென் யூஸ் பண்ணுவோம். வென் ஹீ லுக்ட் இன்சைட். அது உள்ளே பார்த்தபோது அங்கே வந்து கொஞ்சம் வாட்டர் தான் இருந்து. கொஞ்சம் வாட்டர் தான் அது பார்த்துச்சு. ஸோ ஹீ சா எ லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் அட் த பாட்டம். அப்படின்னா அடியில் கொஞ்சம் தான் தண்ணி இருந்து. கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லிட்டில் பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் வந்து அந்த பாட்டம் அடியில் வந்து இருந்துச்சு. காகம் குடிக்க முயன்றது, ஆனால் அதை கொக்கால் தண்ணீரை அடைய முடியவில்லை. அது வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. அதனால் அதோட அழகு இருக்குல்ல, அந்த அழகால் அது வந்து குடிக்க முடியலை. அதை வந்து எட்டலை. ஓகேவா? த க்ரோ முயன்றதுக்கு என்னது? ட்ரை. ஆல்ரெடி இது ட்ரை பண்ணிட்டு. ஸோ ஓகேயா? அப்போ ட்ரைடு. த க்ரோ ட்ரை டு ட்ரிங்க். குடிக்கிறதுக்கு முயன்றது. பட் ஆனால் அதோட அழகால், அப்போ அதனுடைய அழகால், அப்போ ஹிஸ் பீக். ஹிம்மும் ஹிஸ்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். இப்போ ஹிம் நம்ம எந்த யூஸ் பண்ணுவோம்? அவனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிம் யூஸ் பண்ணுவோம். அவனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிஸ் பீக். அதோட
அவனுடைய பீக் அப்படின்னா அழகால் அதை ரீச் பண்ண முடியலை. ஸோ குடின்ட் ரீச் த வாட்டர், அந்த வாட்டரை எட்ட முடியலை. ஓகே, புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட்டு பானை மிகவும் ஆழமாக இருந்தது. பானை வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. ஸோ ஆழத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டீப்பு. பானைக்கு என்ன சொல்லுவோம்? பாட். இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு வாஸ். அப்போ சேர்த்து எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்? த பாட் வாஸ் டூ டீப். ரொம்ப ஆழமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ டீப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியலை. அந்த காகத்துக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலை. இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு டோனோன்னு சொல்லுவோம். இது தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறதுனால டிடின்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ டிடின்ட் நோ என்ன செய்கிறது? வாட் டு டூ. செய்கிறதுக்கு டூ. ஓகே, என்ன அப்படின்னா வாட் டு டூ. ஹீ டிடின்ட் நோ வாட் டு டூ. என்ன பண்ணணும்னு அதுக்கு தெரியலை. ஓகே, சீக்கிரம் குடிக்காவிட்டால் தாகத்தால் செத்து விடுவேன் என காகம் வருத்தத்துடன் நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக குடிக்கலைன்னா செத்துருவேன் அப்படின்னு அந்த காகம் நினச்சிச்சு. இப்போ நினைக்கிறதுக்கு என்னது? தாட். ஓகேவா? நான் திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு திங்கோட பாஸ்ட் தாட்டு. நான் சீக்கிரம் குடிக்கலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு நினச்சி. குடிக்கவில்லைன்னா, ஸோ இது நடக்கலைன்னா அப்படின்னா இஃப் வரும். அப்படி தானே? இது நம்ம வந்து போன கிராமர் வீடியோவில் பார்த்துருக்கோம். இஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இது இல்லைன்னா இது ஆயிரும் அப்படி சொல்கிற இடத்துல. அப்போது அது என்ன நினச்சிச்சு? இஃப் ஐ டோன்ட் ட்ரிங்க் சூன், சீக்கிரமாக நான் குடிக்கலைன்னா ஐ வில் டை ஆஃப் தர்ஸ்டி, தாகத்தால் நான் செத்துருவேன் அப்படின்னு அது நினச்சிச்சு. த க்ரோ தாட் சேட்லி. தாட் அப்படின்னா நினச்சிச்சு. சேட் அப்படின்னா ரொம்ப கவலையாட்டு நினச்சிச்சு. ஓகே, இஃப் ஐ டோன்ட் ட்ரிங்க் சூன், நான் சீக்கிரமாக குடிக்கலைன்னா ஐ வில் டை ஆஃப் தர்ஸ்டி, நான் தாகத்தால் இறந்துருவேன். த க்ரோ தாட் சேட்லி, ரொம்ப சோகமாக அது நினச்சிச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட், அப்போது புத்திசாலி காகத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது. அந்த டைமில் அதுக்கு ஒரு யோசனை தோன்றிச்சு. தென் த கிளவர் க்ரோ, அந்த கிளவர் க்ரோவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ என்கிட்ட எனக்கு ஐடியா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஐ ஹேவ்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி அதுக்கு ஐடியா இருக்குது. இப்போ ஹேவோட பாசன்ஸ் ஆனால் ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, த கிளவர் ஹேட் அன் ஐடியா, அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, அது என்ன நோட் பண்ணிச்சு அப்படின்னா, சுற்றிலும் சிறிய சிறிய கற்களை கிடைப்பதை அவர் கவனித்தார். அதை சுற்றி நிறைய கல் கிடக்கதை அது பார்த்துச்சு. ஓகே, கவனிச்சிச்சு. கவனிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு நோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹீ நோட்டஸ்ட், ஆல்ரெடி முடிஞ்சனால ஈடி போட்டிருக்கோம். ஓகேவா? ஹீ நோட்டஸ் சம் ஸ்மால் ஸ்டோன் அப்படின்னா கல். லையிங் கிரவுண்டு, லையிங் அப்படின்னா கிடக்கிறது, படுக்கிறது, அந்த நிலத்தில் கிடக்குது. ஸோ லையிங் கிரவுண்ட். ஹீ நோட்டஸ் சம் ஸ்மால் ஸ்டோன் லையிங் அரவுண்ட் அப்படின்னா சுற்றி கிடக்குது, அதை பார்த்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கற்கள் ஒவ்வொன்றாக எடுத்து தொட்டியில் போட ஆரம்பித்தான். அந்த காகம் என்ன செஞ்சுச்சுன்னா ஒரு கல்லையாக எடுத்து அந்த தொட்டிக்குள்ளே போட ஆரம்பிச்சிச்சு. அப்போ போட தொடங்குறதுக்கு என்னது? ஸ்டார்ட். ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ ஹீ ஸ்டார்டட், எடுக்கிறதுக்கு என்னது? பிக். ஸோ எடுத்து போட தொடங்கிட்டு இருந்தது. இது கொஞ்சம் நேரம் நடக்கிற ஆக்ஷன். ஸோ பிக்கிங்னு போடணும். ஓகேவா? பிக்கிங் அப்போ தூக்கி எடுக்கிறதுல அப்போ, அதனால். ஓகே, ஹீ ஸ்டார்டட் பிக்கிங் அப் த ஸ்டோன் ஒன் பை ஒன், ஒன்றொன்னா எடுக்க தொடங்கிச்சு. அண்ட் ட்ராப்பிங் தெம் இன்டு த பாட். ட்ராப்பிங்னா என்னதுன்னா போடுறது. ஓகேவா? ட்ராப் பண்ணுறது, உள்ளே போடுறது. ஸோ ட்ராப்பிங் தெம் அப்படின்னா அவைகள், அந்த கற்கள் இன்டு த பாட், அந்த பாட்டுக்குள்ளே போட்டுச்சு. பானையில் தண்ணீர் மெல்ல மெல்ல உயர ஆரம்பித்தது. அந்த இது ஒன்றொன்னா போடும்போது உயர ஆரம்பிச்சு. எப்படி சொல்லுவோம்? ஸ்லோலி, மெதுவாக. the water in the pot began to rise. ரைஸ் அப்படின்னா எழும்புறது. ஓகே, பிகான்னா தொடங்குது. பிகின்னா தொடங்குறது, பிகான்னா தொடங்கிச்சு. ஓகே, த ஸ்லோலி, மெதுவாக. த வாட்டர் இந்த பாட்டு, தண்ணிக்குள்ளே, இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது தண்ணி. ஸோ இந்த பாட். ஓகே, த வாட்டர் இந்த பாட்டு, பானைக்குள்ளே இருக்க தண்ணீர் மெதுவாக, ஸ்லோலி உயர தொடங்கிச்சு. பிகான் டு ரைஸ். ஓகே, காகம் குடிக்கும் அளவுக்கு தண்ணீர் வரும் வரை கற்களை வீசிக்கொண்டே இருந்தது. ஒரு விஷயத்தை செய்கிறது இதை எப்படி செய்ய, கீப் இட் அப், இப்படி செய்ய அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கீப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே கீப்போட பாஸ்ட்னு சொன்னால் கெப்ட். அது பண்ணிகிட்டே இருந்துச்சு. எது வரைக்கும்? ட்ராப்பிங் ஸ்டோன், அந்த வாட்டரை போட்டே இருந்தேன். அன்டில் அப்படின்னா இது வரைக்கும் அப்படிங்கிறது. அன்டில் த வாட்டர் லெவல் வாஸ் ஹை எனஃப் ஃபார் ஹிம். இனஃப் அப்படின்னா போதுமான அளவுக்கு, ஹை அப்படின்னா உயர்ற வரைக்கும் அது போட்டுட்டு இருந்துச்சு.
ஃபார் ஹிம் டு ட்ரிங்க் அதுக்கு குடிக்கிறதுக்கு போதுமான அளவு வரது வரைக்கும் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஓகேவா. இறுதியாக காகம் தண்ணீரை குடித்து தாகத்தை தணித்தது. இறுதியாக அப்படின்னா ஃபைனலி தண்ணீரை குடிச்சிச்சு. த க்ரோ வாஸ் ஏபிள் டு ட்ரிங்க் த வாட்டர் அண்ட் quench his thirst. அப்படின்னா ஃபைனலி இறுதியாக த க்ரோ வாஸ் ஏபிள் டு ட்ரிங்க் த வாட்டர், அதனால் தண்ணீரை குடிக்க முடிந்தது. அண்ட் quench his thirst அப்படின்னா quench அப்படின்னா தணிக்கிறது, அதோட தாகத்தை தணிச்சிச்சு. his thirst அதோட தாகத்தை தணிச்சிச்சு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சி அடைந்து பறந்து சென்றது. சந்தோஷத்துக்கு என்ன சொல்லுவோம்? ஃபீலிங் ஹாப்பி, சந்தோஷமாகவும். புத்துணர்ச்சி அப்படின்னா ரெஃப்ரெஷ்டு. ஓகே. ஃபீலிங் அப்படின்னா உணர்ந்துச்சு. ஃபீலிங் ஹாப்பி அண்ட் ரெஃப்ரெஷ்ட் ஹி ஃப்ளோ அவே, அங்கேருந்து பறந்துச்சு. ஓகேவா. ரொம்ப ஈஸியான ஸ்டோரி. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு. இதோட மாரலை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.